இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரில் ஸ்டம் டெஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ட்ரில் ஸ்டம் டெஸ்ட் அப்படின்னாக்கி டெம்பரவரியாக ட்ரில் ஸ்டிங்கை யூஸ் பண்ணி வெளில சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோ பண்ண விட்டு ஆயில், கேஸ், வாட்டரோட பர்சன்டேஜ், டெம்பரேச்சர் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு மூலமாக தான் நம்ம அப்ரைசல் வெல்லாம் மூவ் பண்ணி ப்ரொடக்ஷன் வெல்லாம் மாற்றணுமா இல்லைனாக்கி அபேண்டன் பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட்டு தான் டிசைட் பண்ணுது. இது மூலமாக நம்ம ரிசர்வேயர் ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது, ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறது, லைவாக ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட் மூலமாக நம்ம பண்ண முடியும். இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட்டோட முக்கியமான காம்பனண்ட் என்னெல்லாம் அப்படின்னா சர்க்குலேட்டிங் சப், டெஸ்ட் வால்வ், ரெக்கார்டர், ஹைட்ராலிக் பைபாஸ், ஹைட்ராலிக் ஜார், சேஃப்டி ஜாயிண்ட், பேக்கர், பிஃபரேட்டட் பைப், ஆங்கர் ஷூ. இப்போ இதில் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஜாயிண்ட். இந்த சர்ஃபேஸ் ஜாயிண்ட் வந்து டாப் ஆஃப் த ட்ரில் ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இது மூலமாக ட்ரில் பைப் வந்து நமக்கு ஸ்டக் ஆகிட்டு அப்படின்னாக்கி இந்த சேஃப்டி ஜாயிண்ட்டை கட் பண்ணி விடுறது மூலமாக நம்ம ட்ரில் பைப்பை ரிமூவ் பண்ண முடியும். இந்த சேஃப்டி ஜாயிண்ட் வந்து ரொட்டேஷன் மூலமாக நம்ம ஜாயின் பண்ணுறதும் டிஸ்கனெக்ட் பண்ணுறதும் நம்மளால் பண்ண முடியும். ஹைட்ராலிக் ஜார். இந்த ஹைட்ராலிக் ஜார் வந்து நமக்கு ஸ்டக் பைப் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஹைட்ராலிக் ஜார் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஹைட்ராலிக் ஜார் மூலமாக நம்ம இந்த டூல் ஸ்ட்ரிங்க்கு சடன் இம்பேக்ட் கொடுக்க முடியும். இது மூலமாக சாயிலை லூஸ் பண்ணி டூல் ஸ்ட்ரிங்கை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டக் பைப் ப்ரிவென்டன் டூல் தான் நமக்கு இந்த ஹைட்ராலிக் ஜார். டெஸ்டர் வால்வ். இந்த டெஸ்டர் வால்வ் மூலமாக நம்ம ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். பில்டப் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணதுக்கு நமக்கு இந்த டெஸ்ட் வால்வ் வந்து யூஸ் ஆகுது. கேஜ் கேரியர். இந்த கேஜ் கேரியரில் தான் நமக்கு டெம்பரேச்சர், ப்ரெஷர் ரெக்கார்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக நம்மளால் ஃப்ளோ ப்ரெஷர், ஷட்டின் ப்ரெஷர், அதே மாதிரி பில்டப் ப்ரெஷர் மூணுமே நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ப்ரெஷர், டெம்பரேச்சர் ரெண்டுமே இதெல்லாம் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்குலேட்டிங் வால்வ். இந்த சர்க்குலேட்டிங் வால்வ் மூலமாக நம்ம வெளில கீக்கிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணி பேக்கரை ரிமூவ் பண்ணுற ட்ரில் ஸ்ட்ரிங்கை புல் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்க்குலேட்டிங் வால்வ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வால்வு மூலமாக ஆனுலஸில் இருக்கக்கூடிய கில் ஃப்ளூயிடை ரிசர்வாயருக்கு நம்ம அனுப்ப முடியும். இதனால் நம்ம வெல் கில் பண்ணி ட்ரில் ஸ்ட்ரிங்கை நம்ம ரிமூவ் பண்ணலாம். பேக்கர். இந்த பேக்கர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னாக்கி ஜோனல் ஐசோலேஷனுக்காக நம்ம இந்த பேக்கர் யூஸ் பண்ணுறோம். இது மூலமாக நம்ம ரிசர்வாயர் ஜோனையும் ஆனுலஸ் ஏரியாவையும் செப்பரேட்டாக பிரித்து விட்டுடலாம். இந்த பேக்கரில் மெக்கானிக்கல் பேக்கர், ஹைட்ராலிக் பேக்கர் 2 டைப் பேக்கர் இருக்குது. இந்த பேக்கரில் இருக்க ஸ்லிப்ஸ் வந்து நமக்கு கேசிங்கோட பைட் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிடும். இதில் இருக்க எலாஸ்டமர் சீல்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த லீக்கேஜில் இருந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். டைல் பைப். இந்த டைல் பைப், ப்ரிப்பரேட்டர் பைப் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து நமக்கு பேக்கருக்கு கீழே ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ரிசர்வாயர் ஜோனில். இது மூலமாக தான் நமக்கு ஃப்ளூயிட் வந்து ட்ரில் ஸ்ட்ரிங்க்லோடி சர்ஃபேஸை நோக்கி புஷ் பண்ணதுக்காக நமக்கு இந்த டைல் பைப், ப்ரிப்பரேட்டர் பைப் நமக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட்டோட ஒர்க் ஃப்ளோ எப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரிப்பின் பண்ணி ரிசர்வாயர் ஜோன் டெப்த்தை ரீச் பண்ணுவோம். பேக்கர் ஆக்டிவேட் பண்ணி ஆனுலஸை சீல் பண்ணி ப்ரொடக்ஷன் ஜோனையும் ஆனுலஸ் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணுவோம். டெஸ்டர் வால்வ் ஓப்பன் பண்ணி ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுவோம். இந்த சேம் டைமில் நம்மளால் டெம்பரேச்சர், ப்ரெஷர் ரெண்டுமே நம்மளால் நோட் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் வால்வ் ஓப்பன் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை சர்ஃபேஸ்க்கு ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுவோம். இது மூலமாக நம்ம ஃபார்மேஷனோட ப்ரெஷர், டெம்பரேச்சர், பில்டப் ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்கா இந்த ஃப்ளோ பீரியடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி குறிப்பிட்ட டூரேஷனுக்கு ஒருக்கா நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். வால்வ் ஷட்டின் பீரியடில் நம்ம வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த டைமில் நமக்கு வந்து பாட்டம் ஹோலில் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். இந்த க்ரியேட் ஆகக்கூடிய டூரேஷனை கால்குலேட் பண்ணி நம்ம ரிசர்வாயரோட பெர்மிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ரிவர்ஸ் சர்க்குலேஷன் மூலமாக நம்மளால் வெளில கில் பண்ண முடியும். இது மூலமாக நம்ம கில் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக பேக்கரை ரிமூவ் பண்ணி ட்ரில் ஸ்ட்ரிங் மொத்தத்தையும் புல் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ட்ரில் ஸ்டம் டெஸ்ட் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹோல் டிஎஸ்டி. இது வந்து கேசிங் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஓப்பன் ஹோல் டிஎஸ்டி டெஸ்ட் எடுத்துரும். இது மூலமாக நம்ம ஃபார்மேஷனில் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இதை எஸ்டிமேட் பண்ண முடியும். ஃபார்மேஷனோட ப்ரொடக்டிவிட்டி எவால்வேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஓப்பன் ஹோல் டிஎஸ்டி நம்ம பண்ணலாம். இதில் இருக்க அதிகமான ரிஸ்க் என்ன அப்படின்னாக்கி ஹோல் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. கேஸ் டு ஹோல் டிஎஸ்டி. இந்த கேஸ் டு ஹோல் டிஎஸ்டி வந்து பிஃபரேட்டட் பண்ணி அந்த இடத்துல நம்ம இந்த கேஸ் டு ஹோல் டிஎஸ்டி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சேஃபான டெஸ்ட்டு. இது மூலமாக டிஎஸ்டி வந்து ரொம்ப பெட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் நமக்கு ரிசர்வாயரோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த டிஎஸ்டி டெஸ்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓப்பன் ஹோல் டெஸ்ட்டில் தான் நம்மளால் ஃபார்மேஷன் எவால்வேட் பண்ண முடியும்.
கேஸ்ட் கோல் டெஸ்ட்டில் ப்ரொடக்டிவிட்டியை தான் நம்ம மெஷர் பண்ண முடியும், ஃபார்மேஷன் எவாலுவேட் பண்ண முடியாது. வெர்டிக்கல் வெல்ஸில் வெர்டிக்கல் டிஎஸ்டி ரன் பண்ணுறோம், ஹரிசாண்டல் வெல்ஸில் ஹரிசாண்டல் டிஎஸ்டி ரன் பண்ணுறோம். இப்போ இந்த டிஎஸ்டி டவுன்ஹோல் டூல்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த டவுன்ஹோல் டூல்ஸை நம்ம ரன் பண்ணி ரிசர்வாயரோட டோட்டல் டெப்த்துக்கு நம்ம கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேக்கரை யூஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணுவோம் ஜோன்ஸை. அதுக்கப்புறமா டெஸ்டர் வால்வ் ஓப்பன் பண்ணி ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை ட்ரில் ஸ்டிங் இன்சைட் ஓடி சர்ஃபேஸுக்கு ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணுவோம். இந்த சேம் டைமில் நம்மளால் ப்ரெஷர் கேஜ் ரெக்கார்டர் கேஜ் யூஸ் பண்ணி ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது மூலமாக நம்மளால் ஃபார்மேஷனில் நமக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ஃபார்மேஷனில் என்ன ப்ரெஷர் கிடைக்கி அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக எடுக்கலாம். வால்வை க்ளோஸ் பண்ணுறது மூலமாக நம்ம பில்டப் ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இந்த பில்டப் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார்மேஷனில் பெர்மியபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சர்க்குலேஷன் வால்வ் ஹெல்ப்போட நம்ம வெல்ல கில் பண்ணி இந்த டோட்டல் ட்ரில் ஸ்டிங்கையும் நம்ம பேக்கை ரிமூவ் பண்ணி திரும்பியும் புல் அவுட் பண்ணி சர்ஃபேஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்படி தான் இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட் வந்து ரன் பண்ணுறோம். நம்ம இந்த ட்ரில் ஸ்டம் டெஸ்ட்டோட மெயினான பர்பஸ் டிஎஸ்டி டூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னாக்கி, இந்த வெல் வந்து ஹைட்ரோ கார்பனை தான் ப்ரொடியூஸ் பண்ணுதா, இது வந்து நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த வெல்லை மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த டிஎஸ்டி டெஸ்ட் மூலமாக தான். இது மூலமாக தான் ரிசர்வாயரை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது, எவால்வேட் பண்ணுறது, பெர்மியபிலிட்டி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கெப்பாசிட்டி, எவ்வளவு பெர் டேக்கு எவ்வளோ பேரல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும், எத்தனை வருஷம் இந்த வெல் வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த டிஎஸ்டி டெஸ்ட் மூலமாக தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். லைவான ஃப்ளூயிட் சாம்பிள்ஸையும் நம்மளால் இந்த டிஎஸ்டி டெஸ்ட் மூலமாக கலெக்ட் பண்ண முடியும். ஹைட்ரோ கார்பனோட குவாலிட்டியை நம்ம டிசைட் பண்ண முடியும். இந்த குவாலிட்டிங்கிறது நம்ம சேல் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ பேரல்ஸ் கிடைக்குது, அப்போ எவ்வளோ ப்ரைஸ்க்கு நம்ம இதை சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிஎஸ்டி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ டிஎஸ்டி டெஸ்ட்டோட சர்ஃபேஸில் இருக்க எக்யூப்மெண்ட் என்னெல்லாங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். டிஎஸ்டி டெஸ்ட்டோட சர்ஃபேஸ் எக்யூப்மெண்ட் என்னெல்லாம்னாக்கி சோக் மேனிஃபோல்ட், செப்பரேட்டர், ஃப்ளேர் லைன், பர்னர், ஃப்ளோ மீட்டர்ஸ், ப்ரெஷர் கேஜஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோ ஹெட். வெல் ஹெட்டு மாதிரி டிஎஸ்டி டெஸ்ட்டுக்கு இந்த ஃப்ளோ ஹெட் டாப் ஆஃப் த ட்ரில் ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம இந்த ஃப்ளோ வால்வ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதோட மெயினான பர்பஸ் என்னன்னாக்கி வெல்போர்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பனை டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணி சர்ஃபேஸ்க்கு மூவ் பண்ணி விட்றது தான் இந்த ஃப்ளோ வால்வோட முக்கியமான பர்பஸ். சோக் மேனிஃபோல்டு. இந்த சோக் மேனிஃபோல்டு அப்படிங்கிறது வெல்போர்லேருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரே ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணி ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சோக் மேனிஃபோல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய சோக் வால்வு மூலமாக நம்ம இந்த ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி ஈவனான அவுட்புட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஹீட்டர்ஸ். இது வந்து நம்ம ஒரு ப்ரீ ஹீட்டர் அப்படி சொல்லலாம். இது மூலமாக நமக்கு ஹைட்ரோ கார்பனை ஒரு சட்டன் டெம்பரேச்சர் ஹீட் பண்ணி நம்ம செப்பரேட்டருக்காக புஷ் பண்ணுறோம். இது மூலமாக ஈஸியாக நமக்கு ஆயில் அண்ட் கேஸ், வாட்டர் வந்து செப்பரேட் ஆகுது. இதை ஏன் ப்ரீ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி சாலிட் கிரியேட் ஆகி பிளாக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஈவனான ஃப்ளோ ரேட்டுக்காகவும் நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணுறோம். செப்பரேட்டர். இந்த 3 ஃபேஸ் செப்பரேட்டரில் ஆயில், கேஸ், வாட்டர் மூணையுமே நம்ம செப்பரேட் பண்ணி செப்பரேட் லைன் மூலமாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இதுதான் இந்த செப்பரேட் பண்ணுற வேலையை தான் இந்த செப்பரேட்டர் நமக்கு செய்யுது. ஃப்ளோ மீட்டர். இந்த ஃப்ளோ மீட்டர் ப்ளஸ் டெம்பரேச்சர் சென்சார் எல்லா இன்புட்லேயும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எல்லா அவுட்புட் எக்ஸாம்பிள் ப்ரீ ஹீட்டருக்கு இன்புட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ப்ரீ ஹீட்டரை தாண்டி வரும்போது அவுட்புட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 3 ஃபேஸ் செப்பரேட்டருக்கு இன்புட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஒவ்வொரு ஃபேஸ் அவுட்புட்லேயும் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக தான் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயில், கேஸ், வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃப்ளோ மீட்டர் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை டெம்பரேச்சர் சென்சார் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃப்ளேர் லைன். இந்த ஃப்ளேர் லைன் ஹெல்ப்போட நம்ம H2S, சல்ஃபர் இந்த மாதிரி டாக்ஸிக் கேஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ளேர் பண்ணுவோம். இது போக மீத்தேன், ஈத்தேன், பியூட்டேன் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் வந்து பிரிஞ்சு வரக்கூடிய கேஸஸையும் நம்ம இந்த ஃப்ளேர் லைன் மூலமாக நம்ம ஃப்ளேர் பண்ணிடுவோம். ஸ்டோரேஜ் டேங்க். இப்போது ஆயிலை வந்து டைரெக்டாக வந்து நம்மளால் பர்ன் பண்ண முடியாது. ஏன்னாக்கி அதோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்து அப்படின்னாக்கி அதை கண்டினியூவாக எரிஞ்சிட்டே இருக்காது. இதனால் அதை ஒரு செப்பரேட் ஸ்டோரேஜ் டேங்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக ஃப்ளேர் பிட்டில் நம்ம அதை எரிப்போம். இந்த மாதிரி ஆயிலுக்கு தனியாக ஸ்டோரேஜ் டேங்க் இருக்கும், வாட்டரை தனியாக நம்ம ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிடுவோம். இல்லைனாக்கி அதை டைரெக்டாக நம்ம ஒரு பிட் ரெடி பண்ணி டைரெக்டாக வாட்டரை நம்ம அதில் டம்ப் பண்ணிக்கலாம். கேஸை டைரெக்டாக ஃப்ளேர் பண்ணிடுவோம். கேஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முதல்ல டைரெக்டாக ஃப்ளேர் பண்ணிடுவோம் நம்ம. சாண்ட் ட்ராப். இந்த சாண்ட் ட்ராப் வந்து
நமக்கு சோக் மேனிஃபோல்டுக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃப்ளோ ஹெட்டை தாண்டின உடனே இந்த சாண்ட் செப்பரேட்டர் மூலமாக தான் நமக்கு சோக் மேனிஃபோல்டுக்குள்ளேயே நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை இன்செர்ட் பண்ணுவோம். இது மூலமாக நமக்கு கரோஷன் எரோஷன் ப்ராப்ளமில் இருந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த சாண்ட் ட்ராப் தாண்டினதுக்கு அப்புறமா ஃபுல்லாக ஃப்ளோ மீட்டர்ஸ், டெம்பரேச்சர் சென்சார்ஸ்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஒவ்வொரு இன்புட் ஒவ்வொரு அவுட்புட்லேயும். இப்போ சர்ஃபேஸ் எக்யூப்மெண்ட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃப்ளோ ஹெட்டில் இருந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸை மூவ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அதில் இருக்க சாண்டை ரிமூவ் பண்ணுவோம், சாண்ட் செப்பரேட்டர்ஸ் மூலமாக. சாண்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர், டெம்பரேச்சர்ஸ் மீட்டரை தாண்டி நமக்கு மேனிஃபோல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும். இந்த மேனிஃபோல்டில் நம்ம சோக்வாலில் கண்ட்ரோல் பண்ணி ஈவனான ப்ரெஷராக நம்ம அவுட்புட் எடுத்துக்கிடுவோம். ஒவ்வொரு இன்புட் ஒவ்வொரு அவுட்புட்லேயும் நம்ம இந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் சென்சார்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஹீட்டர்ஸ்க்கு பம்ப் பண்ணி ஹீட்டர்ஸில் அதை ப்ரீ ஹீட் பண்ணி செப்பரேட்டருக்கு நம்ம புஷ் பண்ணுவோம். ப்ரீ ஹீட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த பிளாக்கேஜை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். செப்பரேட்டரில் ஆயில், கேஸ், வாட்டர் 3 தனித்தனியாக செப்பரேட் பண்ணிடுவோம். கேஸை வந்து டைரெக்டாக ஃப்ளேர் பண்ணிடலாம். வாட்டரை வந்து நம்ம என்விரான்மெண்ட்டோட விட்டுறலாம். ஆயிலை வந்து தனியாக டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட லெவல் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேர் பிட்டுக்கு பம்ப் பண்ணி ஃப்ளேர் பண்ணுவோம். இல்லை அப்படின்னாக்கி பக்கத்தில் ப்ராசஸ் பிளான்ட் இருந்தனாக்கி ப்ராசஸ் பிளான்ட்டுக்கு நம்ம இதை பம்ப் பண்ணி அனுப்பிடலாம். இப்போ இதில் சில இடத்துல நம்ம வந்து 2 ஃப்ளேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கேஸையும் ஃப்ளேர் பண்ணுவோம், ஆயிலையும் ஃப்ளேர் பண்ணுவோம். இந்த டிஎஸ்சி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது வரக்கூடிய மேஜரான ரிஸ்க் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கி, ப்ளோ அவுட்டுக்கு ஹை சான்சஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. டிஎஸ்டி டூல்ஸ் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னாக்கி ஓப்பன் ஹோல் டிஎஸ்டி பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ஹை. சாண்ட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ஏன்னாக்கி ப்ரொடக்ஷன் வந்து சாண்ட் ப்ரொடக்ஷனாக இருந்துச்சுனாக்கி நம்ம எக்யூப்மெண்ட் வந்து கரட் ஆகும். அதனால் எக்யூப்மெண்ட் சீக்கிரம் டேமேஜ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஹெச்டிஎஸ் எக்ஸ்ப்ளோஷருக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம டிஎஸ்டி ரன் பண்ணும்போது வரக்கூடிய ரிஸ்க். இந்த டிஎஸ்டி நம்ம ரன் பண்ண டைமில் நமக்கு பிஓபி வந்து எப்போவுமே ஆக்டிவேட்டான சுச்சுவேஷனில் வச்சுருக்கணும். எப்போவும் ரெடியாகவே இருக்கணும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. எதுவும் இன்சிடென்ட் வரப்போகுது, நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே பிஓபியை க்ளோஸ் பண்ணி நம்ம சர்ஃபேஸில் இருக்க எக்யூப்மெண்ட்டு, என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறது தான் நம்ம ப்ரைமரி விஷனாக இருக்கணும். தேங்க்யூ.